எல்லாரும் டக்கண்டு விட சொல்றீங்க என்ன? ரைட். ரைட். அடுத்தது வைத்தியர் என்று தாமே தமது நோய்க்கு செய்து மருந்து எல்லாம் புத்தகம் எல்லாம் பாடமாகிட்டீங்க. அடுத்தது எதிர்கால நிகழ்வுகளை அறியும் ஆற்றல் படைத்தவன். இது தெரியும் எல்லாருக்கும். வெரி குட், வெரி குட். ரைட். அடுத்தது பாப்போம். அறிஞர்கள் வாதிடும் களம். பட்டிமன்றம். ரைட். அடுத்தது ஒன்றை போல பிரதி எடுத்தல். சரியா? ரைட். படியெடுத்தல். ஒரு நூலை வெளியிடுவோர் அந்நூலை பற்றி கூறும் உரை. ஒரு நூலை வெளியிடுவோர் அந்நூலை பற்றி கூறுறது பதிப்புரை. சரியா? ரைட். இலை தலை கொண்டு வெளியப்பட்ட குடிசை. ரைட். ஓகே, சரி. அடுத்தது புதிதாக செய்த கப்பல் தேர் என்பவற்றை முதலாக செலுத்தி சரியா? புதிதாக செய்த கப்பல் தேர் என்பவற்றை செலுத்தி முதலாக செலுத்தி பார்த்ததுல வெள்ளோட்டம் வெள்ளோட்டம் என்று சொல்றது. ரைட். அடுத்தத பாப்போம். ஒரு தண்டிலே பல மலர்கள் மலர்ந்துள்ள எல்லாரும் கெட்டிக்கார பிள்ளைகளா இருக்கிறீங்களே. நூலாசிரியர் ஒருவர் பார்த்தது சரியா? தாம் இயற்றிய நூலை பற்றி கூறுவது முன்னுரை. அப்ப இன்றைக்கு நாங்கள் மொத்தமாக 14 தொடர் மொழிக்கு ஒரு மொழி என்ற விடயம் பற்றி அதுல 14 விடயங்களை பற்றி பார்த்த நாங்கள் அதை நாங்கள் இன்னொரு பார்ப்போம். நூலாசிரியர் ஒருவர் தாம் இயற்றிய நூலின் முன்னே தமது நூலை பற்றி கூறும் உரை வந்து ஒரு தண்டிலே பல மலர்கள் மலர்ந்து கொத்து. ரைட்.
புதிதாக செய்த கப்பல் தேர் என்பவற்றை முதல் முதலாக பார்ப்பதை நாங்கள் வெள்ளோட்டம். இலைகளை கொண்டு ஒரு நூலை வெளியிடுவோர் அந்நூலை பற்றி பிள்ளைகளோட கவனிங்க. இந்த பதிப்புரை முன்னுரை என்றதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. ஒரு நூலை வெளியிடுற ஆக்கள் அந்த நூலை பற்றி சொல்றது பதிப்புரை. அதாவது ஒரு நூலை ஒரு ஆசிரியர் எழுதுவார், ஆனா அத பதிப்பித்து வெளியிடுறது இன்னொரு ஆக்களா இருப்பினும். சரியா? அப்ப ஒரு நூலாசிரியரால தன் நூலை பற்றி சொல்றது என்னது? முன்னுரை. அந்த நூலை வெளியிடுவோர் அந்த நூலை பற்றி சொல்றது பதிப்புரை. அடுத்தது ஒன்றை போல பிரதி எடுத்தல் என்னன்னு சொல்றது? களம் பட்டிமன்றம் பாத்துருக்கீங்களா பிள்ளைகள் டிவில? நிறைய விஷயங்களை பத்தி ரெண்டு அணியினரா இருந்து அந்த விஷயத்தை பத்தி நன்மை தீமையை பற்றி வாதிடுவினம். என்ன அறிஞர்கள் வாதிடும் களம் சொல்லுங்கப்பா. அடுத்த எதிர்கால நிகழ்வுகளை அறியும் ஆற்றல் படைத்தவன் வைத்தியரின்றி தாமே தமது நோய்க்கு செய்து இப்ப எங்களுக்கு தேவையானது. இப்ப நாங்கள் வீட்டிலேயே கூடுதலாக நாங்கள் என்ன செய்யறோம்? வீட்டிலேயே வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது ஒரே சமயத்தில் 100 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தோன் இல்ல. சமயத்தில் 100 விடயங்களை சதாவதானி. ஒன்று போல இருக்கும் இன்னொன்று. போலிய கண்டு ஏமாற வேண்டாம் என்று எங்களுக்கு நிறைய இடத்துல அந்த போஸ்டர்கள் எல்லாம் இருக்குமே. என்ன போலிய கண்டு ஏமாற வேண்டாம் என்னன்னு சொன்னா அதே மாதிரி, ஆனா அதனுடைய தன்மை நல்லதாக இருக்காது. அதனால ஒன்று போல இருக்கும் மற்றொன்று போலி என்று சொல்றது. சரியா? அரசருக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் கப்பம். கலை நிகழ்ச்சிகளை மேடையேற்றுவதற்கு முன் சரி பிழை பார்த்து திருத்தும் நிகழ்வு சமயத்தில் 8 விடயங்களை அவதானிக்கும் தமிழில எட்ட என்று சொன்னா 8. என்ன அப்ப ஒன்றுக்கு அப்படி சொல்றது தமிழில? ஒன்று சரி. ஏக என்று சொல்றது. இரண்ட நீங்க சிங்களத்தையும் கலந்து எல்லாத்தையும் கலந்துட்டோம். என்ன நாங்க துவி என்ன தீட்டி அப்படி நாங்கள் தமிழில என்ன செய்யறது? தமிழில இருக்குது. என்ன அதுல அட்ட என்றா 8, 9க்கு நவ என்று சொல்றது, 10க்கு என்ன 10க்கு அப்படி சொல்றது விளங்கல. 10 எப்படி சொல்றது? 9
தசமம். ரைட். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்த 14 தொடர்மொழிக்கு ஒரு மொழி என்ற இடத்துல இப்ப நாங்கள் பார்த்த 14ஐயும் ஒவ்வொருத்தர் சரியா சரியான குழப்பமா இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரா நான் கேட்கிறாக்க சொல்லுங்க. என்ன இதுல இருக்கிற பேரை நான் வாசிக்கிறேன். சொன்னா எனக்கு உங்களோட இதுல உள்ள பேர் தான் எனக்கு தெரியும். அதனால நான் இதுல இருக்கிற பேரை வாசிக்கிறேன். அதுல சஞ்சு சஞ்சு சொல்லுங்க பவுண்டு. இன்றைக்கு படிச்சது டெனிஸ்கா. டெனிஸ்கான்னு சொல்லுங்கம்மா. டெனிஸ்கா ரைட். ஓகே. அடுத்தது கம்சர்தினி. கம்சர்தினி என்ன சொல்லுங்கம்மா. இலைக்குலைகளால் வேயப்படும் குடிசை பண்டசாலை. வெரி குட். இலைக்களைகளால் வேயப்படுகின்ற குடிசையை பண்டசாலை என்று சொல்றது. ரைட். அடுத்தது அக்ஷயன். சொல்லுங்க பாரு. நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது இங்கனே ரைட். ஓகே. ஜிசானியா. ஜிசானியா சிவகலை. சிவகலை சொல்லுங்க. ஒரே சமயத்தில் 100 விடயங்களை அவதானிப்பவன் சதாவதானி. வெரி குட். ஒரே விடயத்தில் 100 ஒரே சமயத்தில் 100 விடயங்களை அவதானிப்பவன் சதாவதானி. ரைட். அக்ஷன்யா. அக்ஷன்யா ஒரே சமயத்தில் 8 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் அட்டவதானி. கெட்டிக்காரி. ஸ்கிரீன்ல உள்ளத சொல்லிட்டீங்களே. ரைட். அடுத்தது லக்ஷ்மி. மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லக்ஷ்மி. அபின்சா. அபின்சா. ரைட். ரைட். நாங்கள் திருப்பி பார்ப்போம். என்னோட சொன்னா நான் இப்ப சொன்னா ஒரேடியா சொல்றீங்களது கேட்டது. ரைட். நாங்க திருப்பி இருக்கா பாப்போம். இன்றைய பார்த்து அந்த 14 தொடர்மொழிக்கு ஒரு மொழியையும் நாங்கள் திருப்பி இருக்கா பார்ப்போம். ரைட்டா? என்னடா டைம் எங்களுக்கு முடிய போகுது. ரைட். ஒரே சமயத்தில் 8 அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் அட்டவதானி. அடுத்தது கலை நிகழ்ச்சிகளை மேடையேற்றுவதற்கு முன் சரிபிழை பாட்டு திருத்தும் நிகழ்வு. சரியா? அடுத்தது பகையரசருக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் கப்பம். ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று போலி. ஒரே சமயத்தில் 100 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தோன் சதாவதானி. அடுத்தது வைத்தியரின்றி தாமே தமது நோய்க்கு செய்து கொள்ளும் மருந்து கைமருந்து. அடுத்தது எதிர்கால நிகழ்வுகளை அறியும் ஆற்றல் படைத்தவன் தீர்க்கதரிசி. அறிஞர்கள் வாதிடும் களம்
ஓ பட்டிமன்றம். ஒன்றை படி எடுத்தல். ஓகே. ஒரு நூலை வெளியிடுவோர் அந்நூலை பற்றி கூறும் முறை பதிப்புரை. இலை தலை கொண்டு எரியப்பட்ட குடிசை புதிதாக செய்த கப்பல் தேர் என்பவற்றை முதலாக செலுத்தி பார்த்தல் வெள்ளோட்டம். ஒரு தண்டிலே பல மலர்கள் மலர்ந்துள்ள பூத்து நூலாசிரியர் ஒருவர் தாம் இயற்றிய நூலின் முன்னே தமது நூலை பற்றி முன்னுரை. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்த இந்த 14 தொடர்மொழிக்கு ஒரு மொழி. ஒரு கருத்தை கூறுகின்ற ஒரு சொற்றொடருக்கு அதனுடைய சுருக்கத்தை ஒரு சொல்லில சொல்றதுதான் தொடர்மொழிக்கு ஒரு மொழி. சரியா? இந்த 14 தொடர்மொழிக்கு ஒரு மொழி என்ற இந்த விடயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். பிரயோசனமா இருந்ததா பிள்ளைகள் உங்களுக்கு? நீங்கள் எல்லாரும் கட்டிக்கார பிள்ளைகள் முதலே படிச்சுட்டீங்க. டக்குன்னு விட சொன்னீங்களே என்ன? எல்லாரும் விட சொல்லிட்டீங்களா எல்லாம்? தனிய கேட்கத்தான் நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க. பரவாயில்ல. சரியா? இப்ப நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து இது இந்த 14ஐயும் தவிர, சரியா, வேற தொடர்மொழிக்கு ஒரு மொழி ஒரு 5 எழுதி நீங்கள் எந்த வைவருக்கு போடுங்க. சரியா? இது இந்த 14 இதை விட வேறு. சரியா? நிறைய படிச்சிருப்பீங்களே, நிறைய எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கீங்களா? சில விஷயங்களை நாங்கள் பாடமாக்கித்தான் வச்சிருக்க வேணும். என்னன்னு சொன்னா நிறைய படிச்சாதான். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. 071 எழுதுறீங்களா? 071 063 48 28. சரியா? 48 28. திருப்பி பாருங்க. 071 063 48 28. சரியா? ஓகே பிள்ளைகள், இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை இதோட நாங்கள் 071 063 48 28. Okay, thank you, clear. Okay. 48 28. Okay, Sanju, bye. Bye. Okay, okay. Thank you, teacher. Bye. Bye. Thank you, teacher. இதுல இந்த கம்சர்தினி